பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 107வது சங்கீதம் 28வது வசனம். Psalms 107 verse 28. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆபத்தில் நம்ம கூப்பிடுகிற வேளையிலே நம்முடைய இக்கட்டில் அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் நீ என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை பாதுகாப்பார். உண்மையாக ஒரு சேதம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இப்போது நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே, யாரெல்லாம் பிரச்சனையில் போராட்டங்கள் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவங்களை எல்லாம் நீங்கள் விடுதலை ஆக்குங்கப்பா. என் தேவன் தாமே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். விசேஷமாக இந்த வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான கிருபையை தருவீராக. ஆண்டவர் ஒரு தீங்கு அவர்களுக்கு வராதபடி ஆண்டவரே நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்குங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொரு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவளை சுகமாய் தங்க பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தா, இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். சுக பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். கர்ப்ப தடையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் விலகி போகணுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாக திருமண தடைகள் விலகட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். எல்லா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வருவதாக. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. எல்லா கைவலிகள், கால்வலிகள், சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் ஆண்டவர் இப்பொழுதே மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த சரீரம் ஆண்டவரே பலனடைய வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. எல்லா ரிப்போர்ட் நார்மல் என்று வருவதாக. ஆண்டவரே, சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இதனால கூகுள் பே, போன் பே, பேச்சே மூலமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க செய்வீராக. நீரே கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையில் அநேகரை கொண்டு வருவீராக. விசுவாசிகளை கொண்டு வாங்க ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. இன்னும் அநேக ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்வீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக, காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.